Daily. Taste the Daily. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் இபிஎஸ் இன்னைக்கு வந்தார்னா உங்கள் அப்பாவே அப்படி தானே ஆரம்பித்தார். முதலில் அவர் முதல்வராக ஆனதே அப்படி தானே. அப்போது ஸ்டாலினே ஏற்றுக்கிறாரா? இதே மாதிரி என்னுடைய தந்தை கருணாநிதி போலவே அங்கேயும் அண்ணாதுரை வந்தார், இந்த ஜெயலலிதா மறைந்தார், இவர் வந்தார். அப்போ எடப்பாடி 5 தடவை முதல்வர் ஆவார் என்பது ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்பார்ப்பா, இல்லை யாராவது ஜோசியம் சொன்னார்களா? முதல்வர் ஸ்டாலின் கையில் 10,000 ரூபா கூட பணம் இல்லையா, ஒரு பேரில் சொந்தமாக ஒரு கார் கூட இல்லையா, அதை நினைத்து ஒரு மகனாக பெருமைப்படுறாராங்க. இவருக்கு டிஆர் பாலுவே பரவாயில்ல போல இருக்கு. கிட்டத்தட்ட வீரமணி ஐயா சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகர் அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்கிறீங்க, முருகருக்கு நாங்கள் செருப்பு மாலை போட்டு மறுபடியும் திமுக ஆட்சியில் அமர்த்துவோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறார். ஐயா வீரமணிக்கும் சரி, அவர் போன்றவர்களுக்கும் சரி, நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, 71 கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. மக்கள் மாறிவிட்டார்கள். அன்னைக்கு ராமத செருப்பால் அடித்த போது அந்த ஊர்வலத்தில் அதை காவல்துறையும் அரசும் எப்படி எடுத்துக்கொண்டது என்பதை தாண்டி மக்கள் அவங்க அப்படி தான் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போனார்கள். இந்த காலம் மலையேறி மக்களிடையே இன்று இந்துக்களுக்கு முன்ன மாதிரி இல்லை, விழிப்புணர்வு ரோஷம் வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி முருகனுக்கு செருப்பு மாலை போட்டால் போட்டவர்கள் யாரும் அன்றைக்கி யார் போட்டாங்க அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி போட்டவங்க யாரும் அந்த கூட்டத்திலேருந்து தாண்டி வெளியே பத்திரமா வந்துட முடியாது. பிரதர் மவுண்டன் நின்றுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னுடன் ஒத்துழைப்பதற்கு ஒரு ஒரு ஃபீஸ் வேண்டாமா? நீங்கள் என்னோட ஒத்துழைக்கணும்னா உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்ல. உங்கள் கட்சி தோத்தா பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஆதரவாக இருக்கணும், எனக்கு பலமாக இருக்கணும்னா தமிழ்நாட்டில் மலர் கட்சி தலைவர்களுக்கு 2 பேருக்கு 200 ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்க. யார் கொடுத்துருப்பான்னு தெரியும். அது ஒரு 1000 பாடி ஏதோ ஒரு பாடி அவர் தான் கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாங்கன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார்? அண்ணா நகர்லேருந்து சங்கீத பிரியன் கேட்கிறார், மக்கள் வாக்களிக்காமலேயே முதல்வரானவர் தான் இபிஎஸ் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். அதாவது பாதி உண்மைனாலே அப்படின்னா அது உண்மை இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாதி கிணறு தான் கதை தான் அது. ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த பிறகு நியமன முதல்வர் சசிகலா அவர்கள் முதல்வராக வரதா இருந்தார். அவங்க சிறை தண்டனை அறிவித்த பிறகு இவர் நியமன முதலமைச்சர் தான். முதலமைச்சர் தான் நியமனமே தவிர அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருந்தவர் தானே. ஆமாம். ஆக மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர் தான். அதில் யார் முதலமைச்சர்னு தேர்ந்தெடுக்கிறது மக்கள் இல்லையே, எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பது முதல்வரை. இது எல்லா முதல்வர்களுக்கும் பொருந்தக்கூடியது. அந்த வகையில் பார்க்க போனால் என்னமோ அவர் திடீர்னு அவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு யாரோ கொடுத்துட்டா மாதிரி போகிறாங்க. அந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தார்கள், கோத்தூரில் வச்சாங்க, தேர்ந்தெடுத்தாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆக மக்கள் பிரதிநிதியாகத்தான் இருந்தார் அவர் ஏற்கனவே முதல்வர் ஆகும்போது. அவர் வெளியிலேருந்து அவரை கூட்டு முதல்வராகி அப்புறமா இடைத்தேர்தலில் நிற்க வைக்கல. சரி, இதெல்லாம் இவரை சொல்கிறார்ல, கலைஞர் ஐயா முதல்ல எப்படி முதல்வரானார்? ஐயா முதல்ல கொஞ்சம் கண்ணாடியை பாருங்கய்யா, கண்ணாடியில் பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. 1967 அண்ணாதுரை அவர்கள் முதல் முறையாக திமுக வெற்றி பெற்று ராஜாஜியுடைய புண்ணியத்தில் 8 கட்சி கூட்டணி, அப்போலேருந்தே கூட்டணி தான் அது. 8லேருந்து இப்போ 25 கட்சி கூட்டணியாக முன்னேறி இருக்கு. அப்போ 8 கட்சி கூட்டணி, அதை வித்திட்டவர் ராஜாஜி. ஸோ இன்றைக்கி திமுக
ஆட்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கோ அதனுடைய நன்மை தீமைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் ராஜாஜியையும் சேரும். சில சமயத்தில் நம்ம வந்து என்றைக்கோ நம்ம தெரியாமல் பண்ணுற தப்பு பின்னால் என்னென்னமோ விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வைங்க. அப்படி வந்தபோது 1967-69 அவர் அண்ணாதுரை அவர்கள் துரதிருஷ்டமாக இறந்து விட்டார். அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன் வரணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பொசிஷன் கீழே இருந்த இவரை வந்து எம்ஜிஆர் அவர்கள் பரிந்துரை செய்து கருணாநிதியை கொண்டு வந்தார். நெடுஞ்செழியனை கொண்டு வந்திருந்தாலும் அதுவுமே இதே மாதிரி தானே. ஆமாம், எம்எல்ஏக்களாக சேர்ந்து முதல்ல அண்ணாதுரையை தேர்ந்தெடுத்தார்கள். அண்ணாதுரையுடைய மறைவிற்கு பிறகு நெடுஞ்செழியனை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ காரணங்களுக்காக கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் வந்து இபிஎஸ் இன்னைக்கு வந்தார்னா உங்கள் அப்பாவே அப்படி தானே ஆரம்பித்தார். முதலில் அவர் முதல்வராக ஆனதே அப்படி தானே. அப்படின்னா என்ன? அப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஸ்டாலினுக்கு யாராவது ஜோசியம் சொல்லியிருப்பாங்களோ. அவருக்கு கருணாநிதி ஐயா வந்து முதல்ல வந்து நியமன முதல்வர்னா எம்எல்ஏவாக இருந்து பிடபிள்யூடி அமைச்சராக இருந்தார். ஆனால் வந்து அந்த அவுட் ஆஃப் டர்ன்கிற மாதிரி நெடுஞ்செழியனெல்லாம் தாண்டி அவர் வந்து முதல்வராக வந்தார். அதுக்கப்புறம் 5 தடவை முதல்வராக வந்தாரா? மாறி மாறி வந்தால் கூட 5 தடவை வந்தாரா? அப்போது ஸ்டாலினே வந்து ஏற்றுக்கிறாரா? இதே மாதிரி என்னுடைய தந்தை கருணாநிதி போலவே அங்கேயும் அண்ணாதுரை மறைந்தார், வந்தார். இங்கே ஜெயலலிதா மறைந்தார், இவர் வந்தார். இவர் வந்து ஆயிருக்காரு. அப்போ எடப்பாடி 5 தடவை முதல்வர் ஆவார் என்பது ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்பார்ப்பா இல்லை யாராவது ஜோசியம் சொன்னார்களா? நமக்கு தெரியல. அவ்வளோதான். அடுத்ததாக கடலூர்ல இருந்து கமலநாதன் கேட்கிறார், இதற்கு முன் மகாராஷ்டிரா வந்திருக்கிறீர்களா என்று ஆங்கிலத்தில் கேட்ட சுப்ரியா சுலே எம்பிக்கு ஐ எம் ஃபைன் என்று முதல்வர் ஸ்டாலின் ஆங்கிலத்தில் பதில் சொல்லும் வீடியோ பார்த்தீர்களா? இது கொஞ்சம் பழைய வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் சர்க்குலேஷனில் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இது வந்து சமீபத்தில் நானும் பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாலேயும் பார்த்த ஞாபகம் இருக்குது. சுப்ரியா சுலே என்பது வந்து இவர்கள் சரத்பவாருடைய மகள். அவங்க மகாராஷ்டிராவில் அவங்க ஆங்கிலம் அல்லது ஹிந்தி தான் பேசுவாங்க. அவங்க தமிழ் பேச வாய்ப்பு இல்லை. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போனபோது, எதற்காகவோ போனபோது, இதுக்கு முன்னால் ஹேவ் யூ கம் ஏர்லியர் டு மகாராஷ்டிரா, இதுக்கு முன்னால் மகாராஷ்டிரா வந்திருக்கிறீர்களா என்று ஆங்கிலத்தில் கேட்டவுடனே இவருக்கு வந்து தெரிஞ்ச ஒரே வார்த்தை எங்கே போய் கேட்டாலும் ஐ எம் ஃபைன். சாப்பிட்டீங்களான்னா ஐ எம் ஃபைனு. எதை கேட்டாலும் உங்கள் தமிழ்நாட்டில் வந்து அது இது எப்படி இருக்குது, மின்சாரம் அதெல்லாம் சப்ளைலாம் எப்படி இருக்குது, ஐ எம் ஃபைனு. இப்படி நம்ம வந்து அவருக்கு ஆங்கில புலமை குறைவாக இருக்கிறது, இல்லை வந்து இல்லாமல் இருக்கிறது. இதை நான் சொன்னால் அலட்சியமாக வந்து வம்பு வரும். ஒரு ஆடியோவில் ஒருத்தர் சொன்னார்ல, அவர் டெல்லியில் போய் இங்கிலீஷில் பேசி கிழிச்சிருவார். அவர் எப்படி பொருத்தமாக இருக்கு. அந்த ஆளுக்கு பிரெயின் இருக்கா? ஐயா நான் கேட்கல ஐயா. உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு துணை பொதுச் செயலாளர், ஒரு மூத்த எம்பி, அறிவாளி வழக்கறிஞர், அவர் பேசியதாக ஆடியோக்கள் உலவுகின்றன. அதுக்கப்புறம் அது உண்மையா இல்லையா, அது அது கோர்ட் வரைக்கும் போகட்டும். அப்போது இது அவருக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்பது. அதில் என்னன்னால் கலைஞருக்கும் ஆங்கிலம் பேச தெரியாது. கிராமத்திலேருந்து வந்தாங்க, ரயிலில் வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்கன்றது தெரியும், பட் வந்துட்டாங்க. ரயில் ஏறிட்டாங்க, கிழக்கே போகும் ரயிலில் ஏறி வந்துட்டாங்க. கலைஞரிடம் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. பிரதமர் யார் என்பதை சுட்டி காட்டுற அளவுக்கு பின்னால் கிங் மேக்கராக இருக்கக்கூடிய ஒரு பீரியடில் அப்படி தானே இருந்தார் அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் பிரதமராக வரக்கூடாது? அதை பற்றி சிந்திக்கல. கலைஞர் அந்த விஷயத்துலலாம் வந்து ஆழமான சிந்தனையும் அந்த அந்த பேச்சு சாதுரியம், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு கேட்டால் அடிக்கணும். 2 செகண்ட் தள்ளி வந்ததுன்னா அது கிளிக் ஆகாது. நான்லாம் மேடை நாடகத்தில் நடிக்கும்போது அந்த செகண்ட் அந்த ஜோக் வந்து வேணும். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் டிலேவாக வந்துச்சுன்னா அதே கைத்தட்டல் வராது. இது டைமிங்னு பேர், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, டைமிங். கலைஞர்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரின்னு. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். அவர் ஒன்றும் கலைஞர் ஒன்றும் ரொம்ப உயரமான ஆள் இல்லை, ஓரளவுக்கு குள்ளமான அல்லது உயரம் சற்று குறைவானவர்னு சொல்லலாம். அது பொதுவாக சொல்லக்கூடியது. என்னுடைய உயரம்னு அவர் சொல்லுது
என்னுடைய அரசியல் உயரம், அதுவும் தேசிய அரசியல் இருக்கணும்னா என்னென்ன அதுக்கு தேவை, அது என்னுடைய குறைபாடுகள் எனக்கு தெரியும். உதாரணமாக எனக்கு ஆங்கிலமோ இந்தியோ பேச தெரியாது. அங்கே அது பேசாமல் அங்கே வந்து அரசியல் நடத்த முடியாது, சரளமாக ஒரு ஆதிக்கம் செலுத்த முடியாது. இதுதான் அர்த்தம். ஆனால் அதை அவர் உணர்ந்திருந்தார். இப்போ வந்து என்னென்னா ஆனால் ஸ்டாலின் தான் இண்டி கூட்டணி நடுவில் பேசுகிறாங்க. இண்டி கூட்டணிக்கு அவரை தலைவராக நியமிக்கணும். நியமித்து இதில் பேசுவார், யாரோட பேசுவார்? மிஞ்சி போனால் பினராயி விஜயனோட பேசலாம். இந்த பினராயி விஜயனோட பேசும்போது அது கொஞ்சம் மலையாளம் தமிழ்னா கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம். அப்படி பேசினாலும் கேரளா விஷயமா பேசும்போது அங்கே காங்கிரஸுக்கு எதிரி அவங்க, தமிழ்நாட்டில் வரும்போது கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஒரே கூட்டணி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பேசலாமா பேசக்கூடாதாங்கிறதே பிரச்சனை. இப்படிப்பட்டு இருக்கும்பொழுது அதனால் வந்து இப்படி அவர் பேசினார் என்பது எனக்கு என்னமோ அது பழைய வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் அவர் ஆராசா அவர்கள் பேசியதாக சொல்லப்படும் அந்த வீடியோ வெளியில் வர்றதுனால இந்த சமயத்தில் அதை எடுத்து யாரோ திருப்பி உள்ள ஒரு சர்க்குலேஷன் விட்டுருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அதில் சொல்லியிருக்காருல, இவர் இங்கிலீஷில் போய் பேசிடுவாரான்னு. ஆராசாவே இந்த வீடியோவை ஒரு கால் சர்க்குலேட் பண்ணியிருப்பாரா? நமக்கு தெரியாதுப்பா, நமக்கு எதுக்கு வம்பெல்லாம். ஓகே சார். அடுத்ததாக வேலூர்லேருந்து குணசீலன் கேட்கிறார். வேலூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர் துரைமுருகன் வேனில் தன்னுடன் நின்ற விசிக நிர்வாகி எனக்கு சமமா நிற்பியா, கீழே இறங்கு என்று தள்ளுவது தீண்டாமைதானே? ஆமாம், எங்கேயோ தீண்டாமல் யாரோ ஆரம்பித்தாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, தீண்டாமல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கதை சொல்லி எவ்வளவெல்லாம் பேசுகிறவங்க வேலூரில் ஒரு விசிக நிர்வாகி ஏறி நிற்கிறாரு வேனில். எனக்கு அதாவது தம்பி வேனில் நிறைய பேர் ஏற வேணாம், இறங்கிக்க. அதாவது வேனில் பாரம் அதிகமாக இருக்குது, வேன் மேலே நின்று தானே இந்த இந்த முன்னால் இப்படி பிடிச்சிக்கிட்டு அது தானே நிற்கும்போது இல்லை ஆள் அதிகமாக இருக்குன்னு. அப்படி பார்த்தா அங்கே ஒன்றும் ரொம்ப பேரும் இல்லை, ஒரு 7-8 பேர் நிற்கிறாங்க. வேன் தாங்காதுன்ற பயம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இல்லை. 2 பேர் தான் 3 பேர் தான் நிற்கிறாங்க. அவர் ஒரு நீல சட்டை போட்டு அவர் ஏறாரு. விசிக நிர்வாகி, ஏதோ ஒரு உள்ளூர் நிர்வாகி. விசிக ஓட்டு மட்டும் வேணும்ல, காட்பாடி தொகுதி அந்த வேலூர் பகுதியில் விசிக ஓட்டு மட்டும் வேணும்ல. இவங்க இதுதான் வந்து திமுக தலைமை வந்து விசிகாவை எப்படி நடத்துகிறது என்பதற்கு இது ஒரு எத்தனையோ உதாரணங்களே இது ஒரு உதாரணம். இதுக்கப்புறமும் திருமாவளவனுக்கு ரோஷம் வரலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அடுத்ததாக திருவாரூர்லேருந்து மணியரசன் கேட்கிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சக அமைச்சர்களுடன் கோவிலில் நின்று நெற்றியில் திருநீரை இட்டுக் கொண்டிருக்கும் அற்புத காட்சி வீடியோ பார்த்தீர்களா? பார்த்தேன். அது தேர்தல் வந்தால் எல்லா மந்திரியும் வந்து கோயிலுக்கு போவாங்க, இவரும் போய் அந்த திருநீரை வாங்கி நெத்தியில் வச்சுக்கிறது ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் போது எடுத்ததா இல்லை முன்னால் ஏதாவது வந்ததான்னு தெரியல. பட் வழக்கமாக அது தேர்தல் வரும்போது கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அது வந்து திராவிட சிந்தனை. இப்போ திருமாவளவன் சிதம்பரம் போது தீட்சிதரோட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி எல்லா இப்போ அமைச்சர்கள்லாம் கே.என். நேரு பொன்முடி வந்து என்னெல்லாம் சைவம் வைணவமான ஆபாசமாக பேசுனாரோ கோயிலாக அலையிறாரு. அப்போ உதயநிதியும் போகிறதுல வந்து ஆட்சேபனை இல்லை. அவர் கூடவே 4-5 அமைச்சர்கள் இருக்காங்க. இது வந்து நடக்குதாது. அவர் இந்த செந்தில்குமார்னு முன்னால் தருமபுரியில் எம்பியாக இருந்தார். அப்போ வந்து பூமி பூஜை அரசு விழாவில் என்னமோ நடத்தும்போது அதெல்லாம் நடத்தக்கூடாது, இது என்ன இந்து பூஜையா, இந்து மத பூஜையா, இது அரசு விழா, இதில் எதுவுமே வந்து எந்த இது இருக்கக்கூடாதுன்னு. அரசு விழானா நீங்கள் வந்து சரியா அந்த இந்து அறநிலையத்துறையில் வந்து கிறிஸ்தவர்களை 50% மேலே வச்சுருக்கீங்க. சரி, இந்து அறநிலையத்துறை வந்து அரசு வச்சிருக்கு, மசூதிகளையும் தேவாலயங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுதா? அதுக்கப்புறம் மதசார்பற்ற அரசு, அப்புறம் வந்து மதசார்பற்ற ஒரு கட்சி கூட்டணி, முஸ்லீம் லீக்னு முஸ்லீம்னு பேர் வச்ச 4 கட்சி உங்கள் கூட்டணியில் இருக்குது. இது ரொம்ப வினோதமான ஒரு சட்ட அமைப்பு இந்தியாவில். இப்போ இந்து மக்கள் கட்சி இருக்குன்னா இந்து என்ற பெயரில் வைத்துக்கொண்டு ஒரு கட்சி வந்து அரசியலில் போட்டி போட முடியாது. நான் சொல்றது பொதுவாக. ஆனால் முஸ்லீம் லீக்னா வச்சா போட்டி போடலாம், அது மதம் இல்லை. இப்படி ஒரு சட்டம் இருக்குது.
இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வர வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் என்ன கேட்டார் அவர்? அதான் திருநீர் விட்டு போய் திருநீர் விட்டு அது ஒன்றும் நமக்கு ஒரே ஒரு கவலை தான். அவர் இட்டு போகிறார், அரசியலுக்காக தேர்தலுக்காக இட்டு போகிறாரு. மக்கள் இந்து மக்கள் வாக்கு வேணும், திமுகவில் இருக்கிற இந்து மக்கள் பொதுமக்கள். ஆனால் சனாதனம் என்பது டெங்கு, மலேரியா, எய்ட்ஸ்லாம் பேசினார் இல்லையா அறநிலையத்துறை அண்ணன் சேகர்பாபுவையும் வச்சுக்கிட்டு. ஆமாம், ஐயோ நெத்தியில் திருநீர் இட்டுக்கிட்டாரு, ஏதாவது பாதிப்பு வந்துரு போகுது, டெங்கு மலேரியா எய்ட்ஸ்ன்னு சொன்னார். ஏன்னா திருநீர் இட்டுக்கிறதெல்லாம் சனாதன ஆன்மீகத்தில் வரதானே. ஆமாம், எந்த டெங்கு மலேரியா வரக்கூடாதுன்னு சொன்னாரோ நெத்தியில் இட்டுட்டு இருக்காரு. அவர் உடல்நலத்தை பேணி பாதுகாக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே சார். அடுத்தாக விருகம்பாக்கத்திலிருந்து ராஜசேகரன் கேட்கிறார். தமிழ்நாடு அரசின் மொத்த கடன் 2025 2026 வரை 9.52 லட்சம் கோடி, 2026 2027 வரை 10.71 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இந்த அவல நிலைக்கு அரசியல்வாதிகளுக்கு சட்ட ரீதியாக பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? நியாயமான கேள்வி. நீங்கள் பாட்டில் வருவீங்க, 9 லட்சம் வருமானம், 9 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி கடன், 14 லட்சம் கோடி என்ன ஆச்சு எங்கே போச்சுன்னு தெரியாது. இலவசங்கள் கொடுத்த கணக்கு நம்ம ஏற்கனவே பேசுகிறோம், 75,000 கோடிக்கு மேலே இல்லை. இது எங்கே போச்சுங்கிறதெல்லாம், எங்கே போச்சுங்கிறது மக்களுக்கு தெரியும், கணக்கில் எங்கே போச்சுன்னு பார்க்கணும். அதாவது வழக்கத்தில் எங்கே போச்சுங்கிறது மக்களுக்கு புரியும். இப்போ என்னன்னால் இது மாதிரி கடனை ஏற்றி விட்டுட்டு நீங்கள் போகிறவங்க அந்த அரசியல்வாதிகளுக்கு வெறும் தேர்தல் மூலமாகத்தான் நீங்கள் தண்டனை கொடுப்பதோ இல்லை நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறது தான் நமக்கு உள்ள பெரிய பலவீனம். ஒரு சிஏஜி ஆடிட் வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆடிட்டு. அந்த ஆடிட் லெவலில் பல குறைபாடுகள், என்ன ஊழல்கள், குற்றங்கள், தவறுகள் அதெல்லாம் எல்லாமே வெளியில் வருது. இது வருதே தவிர அது வருதுன்னு சொல்லி ஒரு ஒரு சும்மா அந்த ஒரு நாளைக்கு இது செய்தியாவதே தவிர அதற்கு நடவடிக்கை எடுத்தால் மிஞ்சி போனால் அதிகாரிகள் மீது தான் நடவடிக்கைகள் வருதே தவிர அரசியல்வாதிகள் தப்பித்துக் கொள்ளுகிறார். நமக்கு சட்ட முறைகள் மாற்றப்பட வேண்டும். அப்படி சிஏஜி ரிப்போர்ட்டில் இந்த அமைச்சர் சொல்லி இந்த அதிகாரிகளையும் சேர்த்து நீங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுங்கள். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். ஆனால் அந்த அரசியல்வாதி மீதும் எடுக்கணும். அப்படி வரும்போது இந்த கடன் மக்கள் மீது சுமத்தப்பட்டது, அந்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ஊழல் தான் அதற்கு காரணம் என்கிற ஒரு நிலை வந்தால் அந்த அரசியல்வாதி தேர்தலில் 5 வருடம் போட்டி போடக்கூடாது, ஏதோ ஒரு தண்டனை வேண்டும். இப்படி இல்லாதது தான் இவங்களுக்கு சௌகரியமாக இருக்குது, ஏறி இருக்குது. பார்த்தீங்கன்னா இவங்க தான் 2021 பார்த்தீங்கன்னா ரிஷியாக ஏறிக்கிட்டு தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 10.26-27, ஏன்னா இப்போ இந்த திட்டங்கள்லாம் இது பண்ணால் 10.7 கோடி ஆகிடுமா, 7 லட்சம் கோடி. இப்போவே 9.8 என்னமோ இருக்குது. இந்த அக்கௌண்டபிலிட்டின்னு அவர் கேட்குறாரா, மிகச்சிறந்த கேள்வி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 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 என்ன சொல்கிறது, கோட்பாடு ரீதியாக எங்கே நம்ம இந்தியாவுடைய, இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம தேசத்துடைய அந்த சட்ட விதிமுறைகளில் பலவீனம் எங்கே என்பது இந்த வாசகர் சுட்டி காட்டியிருக்காரு. அந்த அக்கௌண்டபிலிட்டி வரணும். நான் பாட்டில் கடன் வாங்கிட்டு வரோம், அப்புறம் வரவன் பார்த்துப்பான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீ சரியாக நிர்வாகம் பண்ணலன்னா மக்கள் தேர்தலில் அவர்களை புறக்கணிக்கட்டும்னா அது வேறு மாதிரி காசு கொடுத்து மறுபடியும் தேர்தலில் ஜெயிச்சுட்டு வராங்க. அந்த காசு 5,000 ரூபா காசை வாங்கிட்டு அவன் மறுபடியும் ஓட்டு போட்டு மறுபடியும் 5 லட்சம் கடன், 10 லட்சம் கடன் இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகுது. இதற்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம்னு நினைக்கிறேன், அவ்வளவு சீக்கிரம் வந்துடுமான்னு தெரியல. ஆனால் ஒரு 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 மக்களுடைய அந்த எண்ணப்போக்கு எப்படி போகிறது என்பதற்கு இந்த வாசகருடைய கேள்வி ஒரு உதாரணம். ஓகே சார். அடுத்தாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார். 2021 2026 வரை தமிழ்நாட்டில் 8,900 கொலைகள் நடந்துள்ளதாக NCRB புள்ளி விவரம் சொல்கிறது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. வெறும் அது மட்டும் தான் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் நிறைய சொல்கிறாங்க. அது பாலியல் குற்றங்கள் இவ்வளோ 1000, அதில் போக்சோ குற்றங்கள் 2000க்கு மேலே, அதாவது சிறுமிகள் மீது இப்படி இதெல்லாம் இருக்குது.
இதே இது போன கேள்வி நிதி நிலையை வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு இருக்கா மாதிரி அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து இது குற்றங்களுக்கும் வரணும். நீங்கள் ஆனாவுனா சமுதாயம் வந்து அப்படி மாறி போச்சு, சமுதாயம் கெட்டு போச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? போன தடவை நம்ம நீங்கள் பேசும்போது பேசுகிறோம், போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்த கஞ்சா வச்சுருந்தான்னு சொல்லி சீஸ் பண்ணி வச்சுருந்த ஸ்கூட்டரையே வந்து அவன் திருப்பி திருடி எடுத்துகிட்டு போகிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே பூந்து ரகலை பண்ணி எல்லாம் அந்த எஸ்ஐயை கட்டி போட்டுட்டு அது பேசணும். நம்ம ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னால் தென் மாவட்டத்தில் நடந்ததுன்னு அப்படியெல்லாம் இருக்கக்கூடியது. இந்த குற்றங்கள் விஷயத்துலேயும் இந்த அக்கௌண்டபிலிட்டி எல்லா விஷயத்துலையும் வரணும். ஏதோ நான் அரசியல்வாதியாக இருந்தால் நான் என்ன வேணால் செய்யலாம், அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தால் அதிகாரி பார்த்துப்பான் அப்படிங்கிறது வந்து வரக்கூடாது. அதே விதிமுறை இதற்கும் சார். அடுத்த சமயபுரத்திலிருந்து ஆரோக்கியசாமி கேட்கிறார், முருகனை வைத்து அரசியல் செய்பவர்கள் 1971 நடந்ததை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறாரே திராவிட கழக தலைவர் வீரமணி. 71 என்ன சார் நடந்தது? இல்லை, அவர் ராமர் படத்தை வந்து ஈவேரா அவர்கள் செருப்பால் அடித்து ஒரு ஊர்வலம் பண்ணார். அது பண்ணோன்னே அதுக்கப்புறம் அது எதேர்ச்சியாக நடந்ததோ எப்படி நடந்ததோ, திமுக அப்போ அந்த சமயத்தில் ஆட்சி வந்தபோது அது என்ன சொன்னாங்கன்னா, ராமரை செருப்பால் அடித்தோம், அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டாங்க திமுகவில். இது அந்த ஒரு கட்டத்தில் நடந்தது. அதே மாதிரி இப்போ வந்து முருகருக்கு கிட்டத்தட்ட வீரமணி ஐயா சொல்கிறது என்னென்னா, இப்போது நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகர் அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்கிறீங்க, முருகருக்கு நாங்கள் செருப்பு மாலை போட்டு மறுபடியும் வந்து திமுக ஆட்சியில் அமர்த்துவோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறாரு. ஐயா வீரமணிக்கும் சரி, அவர் போன்றவர்களுக்கும் சரி, நம்ம சொல்ல வர்றது என்னென்னால், 71 கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. மக்கள் மாறிவிட்டார்கள். அன்னைக்கு வந்து ராமத செருப்பால் அடித்த போது அந்த ஊர்வலத்தில் வந்து அதை வந்து காவல்துறையும் அரசும் எப்படி எடுத்துக்கொண்டது என்பதை தாண்டி மக்கள் வந்து அவங்க அப்படி தான் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போனார்கள். இந்த காலம் மலையேறி விட்டது. மக்களிடையே இன்று வந்து இந்துக்களுக்கு வந்து 100% ரோஷம் வந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியலன்னா கூட முன்ன மாதிரி இல்லை, விழிப்புணர்வு ரோஷம் வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 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 எதிர்ப்புணர்வு தென்படுகிறது. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து முருகனுக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் யாரும் அன்னைக்கு யார் போட்டாங்க அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு போட்டவங்க யாரும் அந்த கூட்டத்திலேருந்து தாண்டி வெளியே பத்திரமா வந்துட முடியாது. நம்ம வன்முறையை ஆதரிப்பதற்காக சொல்லவில்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலகட்டம் இல்லை, சூழ்நிலை மாறிவிட்டது. 71 நினச்சிக்கிட்டு எதையாவது பண்ண போய் ஐயா 7 இழுத்துக்காம இருங்க, அவ்வளோதான். ஓகே. அடுத்த கீழக்கரையிலிருந்து சுலைமான் கேட்கிறார், உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் இருந்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை மருத்துவமனைக்கு சென்று பிரதமர் மோடி விசாரித்திருக்கிறாரே, அரசியல் மரியாதை இனிமே அது ஒரு அரசியல் பண்பு நாகரிகம்னு சொல்லலாம். போய் பார்த்துருக்காரு. அதில் நம்ம குறிப்பிட வேண்டியது என்ன விஷயம்னா, அவர்கள் வந்து இப்போ எதிர்கட்சி தலைவரும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருந்தால் சோனியா காங்கிரஸுக்கு தலைவரும் இல்லை. இருந்தாலும் ஏறத்தாழ ஒரு தலைவர் போல செயல்படுகிறார் அவர் அப்படிங்கிறவர். ஒரு மூத்த அரசியல்வாதி என்கிற முறையிலும் போய் பார்த்திருக்கிறார். பொதுவான ஒரு அரசியல் பண்பு என்று தான் சொல்லணும். ஆனால் ஒன்று என்ன நினச்சி பார்க்கணுன்னா, சில வருடங்களுக்கு முன்னால் அவரை வந்து மரண வியாபாரி என்று அவர் வந்து சோனியா காந்தி அவர்கள் வந்து மோடியை வந்து விமர்சித்தார். அவர் மரண வியாபாரி. இன்னைக்கு இந்தியாவில் வந்து இத்தனை போர்லேயும் வந்து இந்தியா மீது எந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பு நேரடியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பாதிப்பே இல்லைன்னு சொல்லலை. பாதிப்பு முடிந்தவரை குறைவாக இருப்பதற்கு காரணமும் பல இடங்களில் வந்து நக்சலைட்டுகள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த நக்சல் இயக்கம் என்பதே ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. இந்த மாதிரி பல விஷயங்கள். ஏன்னா அதெல்லாம் தானே அது கொத்தாக கொண்டு வைக்கிறது. அதில் அப்பாவிகளும் சாவான், போலீஸ்காரன் சாவான், இராணுவத்தில் சாவான். இதெல்லாம் வந்து தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தி அவரை போய் மரண வியாபாரின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் போய் பார்த்தது அவருடைய அரசியல் நாகரிகம். நம்ம இந்தியாவிற்கு வந்து இன்னும் பல மோடிகள் வாய்க்க வேண்டும். அடுத்ததாக பெரம்பூர்லேருந்து சேரலாதான் கேட்கிறார், தலைவரை பற்றி பத்திரிகையில் படித்து தெரிந்து கொண்டேன்.
வேட்புமனு தாக்கல் செய்த போது கையில் 10,000 ரூபாயும் சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை என்பதையும் தெரிந்து மகனாக பெருமைப்படுகிறேன் என்கிறாரே உதயநிதி. அது முதல்வர் ஸ்டாலின் கையில் 10,000 ரூபா கூட பணம் இல்லையா, அவர் பேரில் சொந்தமாக ஒரு கார் கூட இல்லையா, அதை நினைத்து ஒரு மகனாக பெருமைப்படுறாரா. இது இவருக்கு டிஆர் பாலுவே பரவாயில்ல போல இருக்குது. நான் வந்து 10 கப்பல் வாங்கலை, 2 கப்பல் தான் வாங்கினேன். அந்த 2 கப்பல் எப்படி வாங்கினேன், கடனில் வாங்கினேன். யார்கிட்ட வாங்கினேன், ஒரு கம்பெனியில் வாங்கினேன். அந்த கம்பெனி யாருடையது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. உங்கள் மகனுடையது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்கே, ஆதாரங்கள் இருக்கே, அது எனக்கு தெரியாது. என்னுடைய மகனுடைய கம்பெனி தெரியாமல் தான் நான் அதுலேருந்து கடன் வாங்கினேன். அந்த கம்பெனிக்காரருக்கும் பாவம் தெரியல, அப்பாவுக்கு தான் கடன் கொடுக்குறோன்றது தெரியல. அப்போ டிஆர் பாலுவே பரவாயில்லன்னு 10,000 ரூபா தான் பணம் அவர்கிட்ட இருக்கான். கார் சொந்தமாக ஒரு கார் கூட அவர் பேரில் இல்லையா. நம்ம இதுக்கு நம்ம பதில் சொல்கிறத விட பொதுமக்களுடைய யூகங்களும் எண்ணங்களுமே வந்து அவங்களுக்கே பதில் தெரியும். இதை வந்து ஒரு மகனாக பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி திருப்பி நம்ம வந்து சொல்லக்கூடியது இதுதான், இது நாடக கோஷி, இப்படி தான் வசனம் பேசிக்கிட்டு திரியும். நம்புவதும் நம்பாததும் மக்களுடைய கையில் இருக்கிறது. பார்க்கலாம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு இது வந்து மலர் கட்சி. மலர் கட்சிக்கு 27 இடங்கள் கொடுத்தாங்க இலை கூட்டணியில். அந்த 27 பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 4வது எதிர்பார்த்தாங்க. ஒன்று தவிர யாரும் கொடுக்கல. நம்ம இவர் பிரதர் மவுண்டன் வந்து நின்றுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எல்டர் பிரதர் மவுண்டன் வந்து நின்றுடக்கூடாதுன்றதுக்காக அந்த பகுதி கொடுக்கல. அது வேறு எந்த சிங்காநல்லூர்லாம் கொடுக்காம விட்டுட்டாங்க. 27 தொகுதியும் வந்து ஏறக்குறைய ஒரு சொத்தையான தொகுதி, சொத்தையான பலவீனமான தொகுதி. அதில் முக்கியமாக திமுக முக்கிய நிர்வாகிகள் புள்ளிகள்லாம் நிற்கக்கூடிய தொகுதி. அதாவது போட்டி பலமாக டஃப்பாக இருக்கும், பணம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. மலர் கட்சியில் பணமெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியது அவங்களுக்கு வந்து தோற்கக்கூடிய இடமாக பார்த்து ஒதுக்கி விட்டதாக ஒரு பிரச்சனை இருக்குது. இது அமித்ஷா வரைக்கும் போய் இது ஏதாவது அதில் சில கடைசி நிமிடத்தில் திருத்தங்கள் செய்ய முடியுமா என்று நடந்து கொண்டு இருக்கு. இதில் பேசப்படுவது ஒன்று தான் வந்து காதோட விஷயம் என்னென்னா, இதை வந்து நான் சொல்கிற தொகுதியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கணும், நீங்களாக வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. என்னுடன் ஒத்துழைப்பதற்கு ஒரு 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 ஃபீஸ் வேண்டாமா? நீங்கள் என்னோட ஒத்துழைக்கணும்னா உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்ல. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும். உங்கள் கட்சி தோத்தா பரவாயில்ல, ஆனால் வந்து எனக்கு ஆதரவாக இருக்கணும், எனக்கு பலமாக இருக்கணும்னா கிட்டத்தட்ட 200 2 பேருக்கு வந்து கொடுக்கப்பட்டதான். தமிழ்நாட்டில் மலர் கட்சி தலைவர்களுக்கு 2 பேருக்கு 200 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க. யார் கொடுத்துருப்பான்னு தெரியும். யாரோ ஒரு 1000 பாடி ஏதோ ஒரு பாடி அவர் தான் கொடுத்தாருன்னு. யாருக்கு கொடுத்தாங்கன்னா அந்த ரகசியம் மட்டும் நம்மளால் சொல்லவே முடியாது. ஒன்று வேணா சொல்லலாம், முருகா, அப்பனே முருகா, நைனான்னு அப்பாங்க. மெட்ராஸ் பாட்ஷையில் அப்படி தானே, அப்பனே முருகா அப்படின்னு சொல்றது நைனான்னு சொல்லுவோம். ஸோ முருகா நைனா என்று ஒரு பேச்சு அடிபடுகிறது. இது வந்து அங்கே வந்து மேலிடத்துல விசாரணையில் இருக்குது. இப்போ தேர்தல் சமயத்தில் இதை ஒன்றும் பெரிதுபடுத்த வேண்டாம் என்பதனால் தேர்தலுக்கு பிறகு திருத்தங்கள் செய்யப்படும், வேண்டிய அளவுக்கு திருத்தங்கள் செய்யப்படும்னு ஒரு தகவல் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. கடைசி நிமிடத்தில் கொஞ்சம் அந்த தொகுதி மாற்றங்கள் ஏதாவது இன்னைக்கு நாளைக்கு இதை நீங்கள் வெளியிடுற சமயத்தில் வந்திருக்கலாம். அப்படி வரலனாலும் இது வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸ் விவரங்கள் அங்கே மேலே போயிடுச்சு. திருத்தங்கள் மலர் கட்சியில் வந்து தேர்தலுக்கு பிறகு வச்சுக்கலாம், இப்போ வச்சோம்னா அது வந்து தேர்தலையே பாதிக்கும், இதை கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்வீட் பாக்ஸ் இல்லாத தேர்தலே கிடையாது. எந்த தமிழ்நாட்டில் கட்சி வித்தியாசமே கிடையாது. எல்லா பக்கமும்
ஸ்வீட் பாக்ஸ் தான் வந்து ஸ்வீட் பாக்ஸை என்ன கேட்டால் ஒரு தேர்தல் சின்னமாக வைக்கலாம். அப்படி வச்சா எல்லா கட்சியும் எனக்கு உனக்குன்னு கேட்பாங்க. இதுதான் இன்றைய காதோடு. ஓகே சார், இன்றைய நாள் காதோடு மருமை மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.